வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி வந்து நம்ம நார்மல் பேசிக் நாட்டு அடை போட்டு அதுக்கு மேலே வந்து சாக்லேட் நாட்டு இந்த சைஸில் 2 சைஸ் சாக்லேட் நாட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இதில் வந்து இந்த நீல சைஸில் உள்ள சாக்லேட் நாட்டு ரெண்டு பின்னல் சேர்ந்தாப்பில் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நீல வாக்கில் உள்ள சாக்லேட் நாட் கூட இந்த வீடியோவில் நம்ம போட போகிறோம். நான் வந்து இந்த கூடையை வந்து நான் பாதியோடய தான் முடிச்சிருப்பேன். ஏன்னா அடுத்த வீடியோவில் நம்ம இதை ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம வந்து கைப்பிடி போடலான்னு சொல்லிட்டு, அதனால் நான் இந்த பாதியோடு போட்டது வரைக்கும் நான் காமிச்சிருக்கேங்க. பாருங்கள், இந்த சைடில் வந்து 2 க்ரீன் கலர் ஒயர் சேர்ந்தாப்பில் இருக்கும். இங்கே வந்து மிக்ஸ்டு நாட்டில் இருக்கும். இதுக்கு மேலே பாருங்கள், இப்போது ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே பிங்க் கலரில் 5 லைன் போடணும். அதுக்கு மேலே மறுபடியும் க்ரீன் கலரில் போடும்போது இந்த மிக்ஸ்டு நாட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ கூடையோட அட்ராக்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த கூடை பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து இதை இந்த பாதியிலே முடிச்சு வச்சுருக்கேன். அடுத்த கூடையில் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு இந்த கூடையுமே அடுத்தது கைப்பிடி நம்ம வந்து புதுசு கைப்பிடி நம்ம ட்ரை பண்ணலான் இருக்கிறதுனால இந்த கூடையை நான் பாதியோடையே முடிச்சிருக்கேங்க. வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம டபுள் ரோல் ஒயர் வச்சு இந்த சாக்லேட் நாட் செய்ய போகிறோம், இந்த நீல வாக்கில் செய்கிறதுக்கு. இதுக்கு வந்து அடி வந்து நம்ம நார்மல் பேசிக் நாட் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி போட்டிருக்கேன். 20 ஒயர் இந்த சைடு, 20 பூ. அடி வந்து 8 வச்சுருக்கேன் பாருங்கள். 2 4 6 8 வச்சுருக்கேன். 5 அடி ஒயர் வெட்டி இந்த அடி போட்டுட்டு உள்ளே வந்து குச்சி சொருகியாச்சு பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் சொருகிறது சிரமமாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து குச்சி நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் வந்து நேரம் பார்த்தா தெரியாது. இந்த சைட் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே உங்களுக்கு தெரியாது. மடங்காமல் கொள்ளாமல் பாருங்கள், அப்படியே அழுத்தமாகவே இருக்கும். கூடையுமே வளர வளர அப்படியே ஸ்டிஃபாகவே இருக்குங்க. உங்கள் கீழே பேஸ் வந்து அப்படியே வச்சோன்னா அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நம்ம இதுக்கு 2 ஒயர் வச்சு போட போகிறோம். ரெண்டுமே வந்து க்ரீன் கலர் ஒயர் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ்டு நாட்டில் தான் வரும். இது லைன் பூராவே இந்த சைடு வரும்போது க்ரீனில் வரும். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து மிக்ஸ்டு நாட்லேயே போடலாம். இல்லைனா இடையில வந்து நம்ம ஒரு 6 லைன் போட்டுட்டு கூட நம்ம வந்து வேறு ரோஸ் கலர் ஒயர் போட்டு போடலாங்க. நம்ம ஒரு 6 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு கூடையோட இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ரோல் ஒயரை மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 5வது பூவில் ஆரம்பிச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது 1 பூ, இதுக்கு மேலே வச்சு 2 பூவையும் இப்படி நாட் மாதிரி போட்டு வச்சுக்கணும். 2 ரோல் ஒயர் பாருங்கள். அந்த கொஞ்சமாக சொருகிற ஒயர் மட்டும் இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு ரெண்டுமே நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் ஒயரை ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஒயரு, அதுக்கு கீழே ஒரு ஒயர் வச்சு நம்ம மடக்கிக்கணுங்க. இப்போ இந்த ஒயருக்கு பாருங்கள், இந்த ஒயரை வந்து இது மேலே 2 பூக்கு மேலேயுமே நம்ம சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்போ இதில் இருக்கு பாருங்கள் ரோல் ஒயரு, இது இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நாட்டோட இந்த ரோல் ஒயர் தூக்கி இது மேலே போட்டுக்கணும். அடுத்தது இந்த ரோல் ஒயர் இருக்கு பாருங்கள், இந்த வளைஞ்ச ஒயரு, அதை வந்து இந்த கீழ்ப்பக்கமாக போட்டு இது வந்து இப்படி வளைச்சி பிடிச்சிக்கலாங்க. நமக்கு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பூ போடும்போது கொஞ்சம் பிரிஞ்சு வர்றதுனால ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தடுத்து நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த ஒயருக்கு பாருங்கள், இதை வந்து இந்த 2 நாட்குள்ளேயும் போட்டுட்டு இப்போ நாட்டை வந்து இந்த நாட்டை வந்து இப்படி இழுத்து அதை டைட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த நாட்டை இப்படி இழுத்து டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மிக்ஸ்டு நாட்லேயே ஒரு சாக்லேட் நாட்டு இந்த நீல வாக்கில் கிடச்சிச்சு. நம்ம ஏற்கனவே வந்து இப்படி படுக்கை வாட்டத்தில் போட்டிருக்கோம் ஒரு கூடை. இது வந்து நீல வாக்கில். இது மாதிரி நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு சின்ன ட்ரே மாதிரி ஒரு 5 ஒயர் வச்சு போட்டிருப்பேன். நான் அந்த வீடியோ வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி போடலான்னு. இல்லைனா இதுலேயும் நம்ம பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மேலே உள்ள ஒயரை இப்படி மடக்கிக்கணும், கீழே இருக்கிற ஒயரை இப்படி மடக்கிக்கணும். இப்போ 2 நாட் நமக்கு கிடச்சிரும் ரோல் ஒயர்லேயே. இப்போ அடுத்த நாட் இருக்கு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஒயருக்கு பார்த்தீங்களா, அந்த ரோஸ் கலர் ஒயரை இது மேலே போட்டுக்கணும். இப்போ இந்த மேலே உள்ள நாட்டை வளைஞ்ச ஒயரை வந்து அதுக்கு மேலே போட்டுக்கணும்.
கீழே உள்ள அந்த இப்படி இருக்கு பாருங்கள் வளைவு, அதோடைய ஒயரை வந்து இதுக்கு மேலே போட்டுக்கணும். போட்டு இப்போது இந்த ரோஸ் கலர் ஒயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயும் போட்டு அந்தந்த ஒயரை இழுத்து நாட்டு டைட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அருமையான ஒரு சாக்லேட் நாட்டு நீல வாக்கத்தில் நமக்கு கிடச்சிடும். இப்படி தான் நம்ம எல்லாமே போடணுங்க. கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோ பண்ணி 2-3 தடவை புதுசாக போடுறவங்க பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு 2-3 டைம் பிரிச்சுட்டு போடுங்க, சரியாக வந்துடும். ரெண்டு ஒயருமே இப்படி இழுத்துட்டு போட்டுக்கலாம். இல்லைனா ஒவ்வொரு நாட்டாக கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை போட்டுக்கணும், அடுத்தது கீழே உள்ளதை லூப்பு ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த ஒயரை வந்து இது 2த்துக்கு மேலே சுற்றிக்கணும். இப்போது மேலே உள்ள நாட்டில் அந்த ஒயரை போட்டுக்கணும், கீழே உள்ள ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போட்டுக்கணும். இப்போது 2 இதுக்குள்ளேயும் லூப்புக்குள்ளேயும் விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை இழுத்துட்டு இப்படி விட்டுட்டாலும் ஓகே தான். ஒன்று ஒன்றா நமக்கு தனித்தனியாக கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா 2 லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அடுத்த ஒயர் எடுத்து அது மேலே சுற்றிக்கிங்க. இப்போ மேலே உள்ள லூப்போட ஒயர் எடுத்து அந்த அந்த சென்டர் 2 லூப்புக்கும் நடுவில் விட்டுக்கோங்க. கீழே உள்ள ஒயரை வந்து கீழே உள்ள லூப்பில் விட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் போட்டுட்டு இப்போது இதையும் இப்படி இழுத்துக்கிட்டு இந்த இருக்கு பாருங்கள், இதையும் இப்படி இழுத்து 2த்தையும் சைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பிடிச்சி இழுத்தாலும் நமக்கு ஈவனாக சாக்லேட் நாடு கிடச்சிரும். ஸோ இப்படி தாங்க நம்ம போடணும். இது வரைக்கும் போட்டுட்டு அப்படியே வரிசையாகவே அப்படியே போட்டுக்கலாம், நம்ம சாக்லேட் நாட் போட்டுக்கலாம். ஆனாலும் நான் வந்து இந்த மூளையில் எப்படி போடுறதுன்றதை நம்ம இதை ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த எட்ஜ் வரைக்குமே போட்டாச்சு. இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான். அப்படியே 2 லூப் ஃபார்ம் பண்ணி இந்த சைடு ஒயர் பார்த்திங்களா, க்ரீன் கலர் ஒயரு, அந்த ஒயர் எடுத்து இது மேலே சுற்றி நம்ம எப்போதும் போடுற மாதிரியே போட்டுக்க வேண்டியதாங்க. இப்போ இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே க்ரீனாகவே இருக்கும். மூணு ஒயருமே நம்ம க்ரீனில் போடுறதுனால பூ எல்லாமே ஃபுல்லி க்ரீனாக இருக்குங்க. அப்படியே திரும்பிடும், அவ்வளோதான். இதில் வந்து வேறு ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டாம். இது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே திரும்பிடும் உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி தான் ஃபுல்லாக அந்த போட்டுடுவோம். போட்டுட்டு இந்த சைடில் நம்ம பேஸ் இது போட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். அது இது வரைக்கும் போட்டுட்டு எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ இது ஃபுல்லாக 8 பூவுமே க்ரீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த சைடு அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான். மேலே உள்ள ஒயரை மடிச்சுட்டு கீழே உள்ள ஒயரையும் மடிச்சுட்டு இந்த சைடு ஒயரை அது 2 லூப் மேலேயும் போட்டு இந்த மேல் லூப்பை வந்து மேலே உள்ள ஒயரை அந்த மேல் லூப்புக்கிட்டையும் கீழே உள்ள ஒயரை இந்த லூப்புக்கு கீழேயும் வச்சுட்டு இந்த 2 லூப்புக்குள்ளேயும் இந்த ஒயரை விட்டுட்டு அந்தந்த ஒயரையுமே பிடிச்சி நம்ம டைட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த சைடுக்கு நாட் கிடச்சிரும். அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே இந்த சைடு வரைக்கும் போட்டுட்டு ஃபுல்லாகவே இந்த ஜாயிண்ட் வரைக்குமே போட்டுட்டு நம்ம பார்ப்போம்.
அப்படியே தான் இந்த சைடும் அப்படி தான் போடணும். இப்போ இந்த சைடும் வந்துட்டு இந்த ஒயரையும் போடணும், இந்த ஒயர்லேயும் போட்டுக்கணும். அதே போல் இந்த சைடு இப்படி வரிசையாக க்ரீன் வந்து போட்ட முடிச்சதுக்கு அப்புறம் இதில் போடணும், இதுலேயும் போடணும். ஒரு ஒயருமே மிஸ் பண்ணாமல் போட்டுடலாம். இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இந்த பெட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சமாக விட்டோம்ல, அதை வந்து இது உள்ளே சொருகி விட்டுறலாம். இதில் சொருகிறது ரொம்ப ஈஸி. இந்த ஒரே ஒரு வளையம் தான் இருக்குது இல்லைங்களா, அந்த நார்மல் பேசிக் நாட்டில் இப்போ இதில் சொருகிறத விட இதில் சொருகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது சொருகியாச்சு. இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த 2 ஒயர் இல்லைங்களா, நம்ம நார்மல் ஒரே ஒரு நாட்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து என்ன செய்யணுன்னா, வேறு ஒரு கலர் ஒயர் எடுத்து இந்த 2 க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுவும் இந்த இது இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஒயரை கொடுத்து இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இப்போது இந்த ஒயர் பாருங்கள், இதில் தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அதை என்ன பண்ணால் ஃபுல்லாக அப்படி இழுத்துக்கலாம். ஃபுல்லாகவே அவுத்துடலாம். அவுத்துட்டு இப்போது இப்படி கீழே நம்ம எப்போதும் இப்படி இப்படி இழுத்து விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இழுத்துக்கணும். இந்த சைடு இருக்கு பாருங்கள், இந்த சென்டரில் அதையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா 2 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். அதனால் இதையும் கொஞ்சம் இழுத்துக்கணும். இந்த மேலே உள்ளதையும் ஃபஸ்ட்டு இழுத்து வச்சுக்குவோம். இப்படி இதை விட்டுடக்கூடாது, இதை பிடிச்சிக்கணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்குள்ள இல்லை இன்னும் செகண்ட் ஒயரை அப்படி மடித்து இந்த ஒயர் கீழே கீழே எடுத்துருக்க பாருங்கள், அந்த வளையம் அதுக்குள்ளே சொருகிக்கணும். அடுத்தது இந்த மேலே உள்ள ஒயர் இருக்குல்ல, அதை வந்து மேல் பக்கத்தில் மேலே உள்ள லூப்பில் சொருகிக்கணும். இப்போ இது நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 லூப்பை மட்டும் விட்டுட்டு இந்த ஒயரை வந்து இப்படி டைட் பண்ணிக்கணும். இந்த லூப்பே பெருசாக வச்சுக்கணும். இப்போது இதை நல்லா இப்படி டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கத்துக்கு உள்ள ஜாயிண்ட்டு முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த ஒயர் பார்த்திங்களா, இந்த ஒயர் எடுத்து இந்த இருக்குல்ல, இந்த நம்ம இந்த 2 ஒயர் சொருகியிருக்கோம் பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு ஒயருக்குள்ளே சொருகி இப்படி வெளியில் எடுத்து இந்த லூப் இருக்கு பாருங்கள், இதில் சொருகிக்கணும். அடுத்தது இந்த இந்த இருக்குல்ல, இந்த செகண்ட் ஒயரில் இதில் சொருகணும் பாருங்கள், அந்த ஒயர் சின்ன ஒயர், இந்த சின்ன லூப்பு அதில் சொருகிட்டு அதுக்கப்புறமா பெரிய லூப்புக்குள்ளே சொருகிட்டு இப்போ இந்த ஒயர் என்ன பண்ண, இப்போ எல்லாத்துலேயுமே சொருகியிருக்கோமான்னு பார்த்துக்கணும் ஒரு தடவை. இதில் சின்னதில் சொருகியிருக்கோம், அடுத்தது இது பெரிய லூப்புக்குள்ளே சொருகியிருக்கோம், அடுத்தது சின்ன லூப்பு, இது 4 இதுலேயுமே இந்த ரோஸ் கலர் ஒயரை சொருகி விட்டுறணும். சொருகிட்டு இப்போ இந்த ஒயரை இழுத்து விட்டுடலாம். இழுத்துட்டு இப்போது எல்லாத்தையுமே நம்ம டைட் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
டைட் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயரையுமே பிடிச்சி இப்படி எடுத்துட்டோம்னா இந்த ஒயரை அப்படி உருட்டி இந்த ஒயரை வந்து இது கீழ்க்குள்ளே விட்டணும். நல்லா இழுத்து இதை வந்து நல்லா அப்படி உருட்டி விட்டுறணும். உருட்டி விட்டுட்டு இந்த ஒயரை இப்படி இழுத்து விட்டுறணும். இந்த ஒயரை இப்படி இழுத்து விடணும். இப்போது இந்த மேல் ஒயரை அந்த அடியில் உள்ள ஒயர் இருக்கும், அதை உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி எடுத்துட்டோம்னா மேல் ஒயரை பிடிச்சி எடுத்துடணும். அடுத்தது கீழ் ஒயரையும் பிடிச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு ஏணிப்படி முடிச்சு தயாராகிடுங்க. அடுத்தது அப்படியே திருப்பி இந்த 2 ஒயரும் ஒரே இந்த பக்கமாக பார்த்துருக்குங்களா, அதை வந்து இந்த பூவுக்கு இப்போ கொண்டு வந்துடணும். அப்போ இது இப்படி மேலே கொண்டு வந்துடணும். இந்த ஒயரையும் இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இப்போ அதே மாதிரி மேல் ஒயரை இப்படி ஒரு லூப்பு, கீழ் ஒயரை ஒரு லூப்பில் வச்சு அந்தந்த லூப்புக்குள்ளேயே போட்டு வந்தால் அடுத்த லைனு நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். செகண்ட் லைன் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இடம் கொஞ்சம் லூஸாக இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இந்த பக்கம் இந்த உள் ஒயர் பாருங்கள், அதை நல்லா இன்னும் நம்ம டைட் பண்ணல, நல்லா இழுத்து விட்டுட்டு திருப்பி எல்லா ஒயருமே உள்ளே சொருகிட்டோம்னா இன்னும் நல்லா டைட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ண மாதிரியே தெரில பாருங்கள். இப்போ அடுத்த லைனுக்கு ஏறி வந்துருச்சு கூட. இப்போ இனிமேல் வரிசையாக போட்டு வந்துட தான். இந்த ஏணிப்படி முடிச்சு போடும்போது மட்டும் ஒரு பெட்டு ஒயர் ஒன்று ஜாயின் பண்ணி, ஏன்னா அந்த வளையம்லாம் பிரிஞ்சுட்டு வந்துடும் எல்லாமே. ஃபுல்லாக நம்ம இழுத்துறோம் இல்லைங்களா கீழே, அதை இழுத்து களைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த உள்ள ஒரு பெட்டு ஒயர் ஒன்று சொருகிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக சொருகிட்டு, எதில் சொருகணும்னு உங்களுக்கு தெரியுதுங்களா, நம்ம வந்து ஒர்க் பாருங்கள், இந்த 2 ஒயரில் தான் நம்ம சொருகணும். அது சொருகினதுக்கு அப்புறமா இந்த 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 2 ஒயரும் இந்த லூப் வரும்போது அதுலேயும் ஃபுல்லாக கொடுத்து நம்ம சொருகிட்டோம்னா அதுக்கு வந்து அந்த ஒயர் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஏணிப்படி முடிச்சுக்கு நான் இன்னொன்று போட்டுட்டு நம்ம வந்து இந்த 6 லைன் போட்டுட்டு அடுத்த லைன் நம்ம ஜாயின் பண்ணும்போது நான் திரும்ப ஒரு தடவை அந்த ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்லி காமிக்கிறேங்க. இனிமேல் அப்படியே வரிசையாக கூடைய வளர்த்தி கொண்டு வர வேண்டியது தான். ஒரு 6 லைன் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் எடுப்பாக இருக்கும், நம்ம இந்த பிங்க் கலர் ஒயர் போடும்போது கூட இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அதை போட்டுட்டு நம்ம பார்க்கலாங்க. நான் வந்து இதில் 6 லைன் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நமக்கு வந்து இது 5 லைன் போதுமானது. ஏன்னா இது வந்து ஹைட்டு 2 சேர்த்து போடுறதுனால இது வந்து ஒரு 15 அடி போட்டாலே இந்த கூடையோட ஹைட்டு இந்த இந்த லெங்க்த்துக்கு ஈக்குவலாக வந்துடும்ன்றதுனால நான் யோசிச்சுட்டு அப்புறமா அதுக்கப்புறம் 5ஆக மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் என்னென்னா இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்தது நம்ம பிங்க் கலர் ஒயர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதில் ஒரு 5 லைன் போடுவோம். அதுக்கு மேலே வந்து இந்த க்ரீன் கலர் ஒயர் திரும்பி வரணும். அதனால் நமக்கு வந்து 5 லைன் போதுமானது. இப்போ இதை வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம வேறு ஒயர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதில் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டுனா இந்த இந்த 2 இருக்கு பாருங்கள், க்ரீன் கலரில் 2 லூப் இருக்குல்ல, இந்த ரோஸ் கலருக்கு மேலே அதில் வந்து ஒரு ஒயரை வந்து தனியாக ஒரு கலர் வேறு டிஃப்ரெண்ட்டாக எடுத்து காட்டுற மாதிரி
வேறு ஒரு கலர் பிட்டு ஒயரை இதில் 2 லூப்புக்குள்ளேயும் சொருக்கிட்டோம். க்ரீன் கலரில் சொருக்கியிருக்கோம் பாருங்கள். சொருக்கிட்டு இப்போது இதை வந்து தனியாக பிடிச்சிக்கணும். இல்லை அது அப்படியே இருந்தாலும் ஒன்றும் வராது, அவுந்து விழாது. இது ஏன் நம்ம இதில் போடுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒயருக்கு பார்த்திங்களா நம்ம வந்து கொஞ்சமாக நார்மல் ஒரு இதில் வந்து நம்ம இது பண்ணும்போது கொஞ்சமாக இழுத்துட்டு இப்படி மேலே சொருகிடுவோம். ஆனால் இப்போ இதை வந்து நம்ம 2 லூப்புக்குள்ளேயும் விடுறதுனால இந்த ஃபுல் ஒயரையுமே நம்ம கீழே இழுத்துடணும். எடுத்துட்டா இப்போ இது இந்த இந்த ஒயர் இல்லைன்னு வச்சுங்களேன், இது என்னன்னா பிரிஞ்சு தனியாக போயிடும். அதுக்காக தான் இந்த ஒயரை வந்து நம்ம இது உள்ள சொருகி வச்சுருக்கோம். இப்போது இந்த ஒயருக்கு பாருங்கள், இதை வந்து ஆஸ் யூஷுவல் இதை மேலே இப்படி கொடுத்து தூக்கிடணும். என்ன பண்ணணும், இந்த கேப் இருக்கு பாருங்கள், இந்த கேப்பில் உள்ள ஒயரையும் கொஞ்சம் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். ரெண்டு லூப்பு இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த ஒயருக்கும் மேலே ஒரு லூப்பு, இந்த சென்டரில் ஒரு லூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு கீழே ஒயர் பாருங்கள் இருக்குல்ல, இந்த கீழே உள்ள ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் மடிச்சுட்டு இந்த கீழே லூப் இருக்குது பாருங்கள், அதில் விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த ஒயர் மேலே இன்னொரு ஒயர் இருக்குது பாருங்கள், ரோல் ஒயரு, அந்த ஒயருக்கு கீழே விட்டுடணும் இந்த ஒயரை. அப்போ தான் அது கீழே வந்துடும். அது முறுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது மேலே ஒரு லூப் இருக்குல்ல, அப்போ மேலே உள்ள ஒயர் எடுத்து இந்த மேலே உள்ள லூப்பில் ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ 2 ரோல் ஒயரையும் 2 லூப்பில் நம்ம போட்டாச்சுங்க. இப்போது இந்த கீழே உள்ள ஒயர் பார்த்திங்களா, அதை நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணிவிட்டா இந்த 2 லூப் மட்டும்தான் நமக்கு இருக்கும், மீதி எல்லாமே டைட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம 2 ஒயர் சொருகிருக்கோம் பாருங்கள், இந்த 2 ஒயர்லேயுமே நம்ம வந்து இந்த பிங்க் கலர் ஒயரையும் சொருகணும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ இந்த மெரூன் கலர் ஒயர் சொருகிருக்கோம் பாருங்கள், அந்த லூப்லேயும் சொருகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரில் சொருகிக்கணும். அடுத்தது இங்கே ஒரு மெரூன் கலர் ஒயரில் ஒரு சின்ன லூப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சொருகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயரில் சொருகிக்கணும். இப்போ மொத்தம் 4 இதுலேயும் நம்ம சொருகியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இங்கே 2 லூப் சொருகிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 லூப்புக்குள்ளேயுமே இந்த பிங்க் கலர் ஒயர் சொருகிருக்கோம். இந்த 2 லூப் மொத்தம் 4 இதில் சொருகிருக்கோம் பாருங்கள். இந்த மெரூன் கலர் ஒயர் சொருகுன அந்த க்ரீன் கலர் ஒயர்லேயும் பிங்க் கலர் சொருகிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த லூப்புக்குள்ளேயும் சொருகிருக்கோம். இந்த மெரூன் கலர் இங்கே சொருகிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 2 ஒயர் சொருகுனாலும் அதுலேயும் சொருகிருக்கோம், இந்த க்ரீன்லேயும் சொருகிருக்கோம். மொத்தம் 4 ஒயர்லேயும் இந்த பிங்க் கலர் நம்ம சொருகிருக்கோம். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒயரை எடுத்து விடலாம். இனிமேல் ஒன்று அந்த வேலை இல்லை அதுக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையுமே டைட் பண்ணி விட்டுருணுங்க. ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணி சொருகியாச்சு பாருங்கள். இப்போ இனிமேல் இந்த க்ரீன் ஒயருக்கு தேவையில்லை, இதை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே சொருகி விட்டுடலாம். அடுத்தது நம்ம வந்து பிங்க் கலர் ஒயர் கொடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து இது சொருகிறது இந்த கூடையில் ஈஸிங்க. அப்படியே இந்த பெரிய பெரிய லைனாக இருக்குது பார்த்திங்களா, இந்த ரோஸ் கலரில், அதில் சொருகி விட்டுடலாம். இருக்கிற எல்லா ஒயருமே சொருகிட்டுருவோம். அதே போல் இந்த ஒயரையும் சொருகி விடலாம். நான் தனியாக ஒரு வீடியோ குட்டியாக ஒரு குட்டிய கிண்ணம் மாதிரி ஒரு இது போட்டேன் பார்த்தீங்களா, அது இந்த பின்னல் தான். இதை வந்து அதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு இதை நீங்கள் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதுக்காக நான் மாடலுக்கு ஒன்று போட்டு காமிச்சேன். இப்போ வந்து நம்ம பிங்க் கலர் ஒயரை அதில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. 2 பிங்க் கலர் ஒயர் அதே மாதிரியே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிங்க் கலர் ஒயரு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இது 2 ஒயரையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் சொருகிறதுக்கு இதை விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ மேலே உள்ள ஒயரை ஒரு லூப்பு, அதே போல் கீழே உள்ள ஒயர் ஒரு லூப்பு, 2 லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஒயர் எடுத்து இது மேலே சொருகிடணும். 2 லூப் மேலேயும் போட்டுடணும். போட்டு இந்த மேலே உள்ள ரோல் ஒயருக்கு பார்த்திங்களா, அதை வந்து அந்த மேலே உள்ள வளையத்துலேயும் இந்த கீழே உள்ள ரோல் ஒயரை கீழே உள்ள லூப்லேயும் சொருகிட்டு இந்த ஒயர் எடுத்து இதில் போட்டுட்டு நாட்டு டைட் பண்ணிடுவோம். இப்போது நமக்கு பிங்க் கலர் கிடச்சிருங்க. இந்த ரோஸ் கலர் வெட்டி வச்சுருக்கோம் இல்லை, அந்த ஒயரில் மட்டும் இந்த பிங்க் கலர் பூ வரும். இப்போ இந்த க்ரீன் கலரில் இதே மாதிரி மிக்ஸ்டு நாட் வரும் இந்த சைடில் மட்டும். பார்த்தீங்களா? இது போல் 5 லைன் நம்ம இந்த சைடு வந்து பிங்க் கலரும், இந்த சைடு இந்த மாதிரி மிக்ஸ் நாட்டில் 5 லைனும் வரும். இப்போ இந்த ஒயர் வந்து இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு இந்த ஒயர் வந்து இது உள்ளே மடக்கி சொருகிட்டு 5 லைன் போட்டுற வேண்டியதாங்க. இப்போ நான் இது வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இது 5 லைன் போட்டு சொருகிட்டு இதுக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு கைப்பிடி போடுறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இது இதே மாதிரி 5 லைன் போடணும். அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே போல் திரும்பி வந்து ஒரு 5 லைன் இந்த இதில் வரும். 6 லைன் வரணும். ஒன்றை வந்து மடித்து விட்ருவோம். 5 லைன் மட்டும் மீதி இருக்குங்க. அதை போட்டுட்டு நம்ம போட்டு சொருகினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புது விதமான கைப்பிடி ஒன்று அதில் போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இதோடைய கைப்பிடி போடுற வீடியோவை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்துட்ருக்கும். நீங்கள் உங்களுக்கு இதை போட்டு முடிச்சுட்டு அடுத்தது அதோடைய தொடர்ச்சி அதில் பார்த்துக்கலாங்க. ஸோ யூஸ்வலான வீடியோவாகவே நம்ம ஃபுல்லாகவே போட்டுட்டு போடுறது இல்லாமல் சரி நான் அப்போ அதுக்காக நான் வந்து மாற்றி அப்பப்போ ஒவ்வொரு வீடியோலையும் கொடுக்குறேங்க. இல்லைன்னா இதை அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு கைப்பிடி தனியாக ஒரு வீடியோவில் போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி இருந்தால் பார்க்குறவங்களுக்கும் வியூவர்ஸ்க்கு போர் அடிச்சிடும். அதனால் இது மாதிரி போட்டுறது, அடி தனியாக போடுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம போடுறதுனால உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணலான்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி இப்போ இது பாதியோடையே நான் முடிச்சிடுறேங்க. இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம போட்டுடுவோம். இந்த லைன் 5 போட்டுட்டு அடுத்தது க்ரீன் கலரில் ஒரு 6 லைன் போட்டு உள்ளே ஒரு லைனை சொருகிடலாம். சொருகிறது ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ்வலாக எப்போதும் சொருகுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஒரு பூவை மடிச்சுட்டு என்ன செய்யணும், இப்படி மடித்து விட்டுறணும். சொருகிறது நான் இதில் சொல்லிடுறேன். இப்படி மேலே போட்டதுக்கப்புறம் இதை சொருகிட்டு உள்ளே மடித்து விட்டு உள்ளே ஒரு நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, வரி வரியாக இருக்கு பாருங்கள், அந்த வளைவாக அதில் எல்லாத்துலேயுமே
சொருகி விட்டுடணுங்க. அதுதான் அந்த சொருகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நான் சொருகிட்டு கைப்பிடி போடுறத நான் வந்து காமிக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை see you, டாட்டா, பாய். இப்போது இந்த இதை வந்து இதில் சொருகினேன். இந்த ஒயர் பாருங்கள், இதை வந்து இதில் சொருகிட்டோம்னா ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரு இதுக்குள்ளே விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து அப்படியே தொடர்ச்சியாக அந்த இதுக்குள்ளே போயிடும், அந்த ஹோல்குள்ளே. ஏன்னா பெரிய ஹோலாக இருக்குல்ல, இந்த லூப் பெருசாக இருக்கிறதுனால போயிடும். இப்போ இனிமேல் இது வந்துடும். இனிமேல் அடுத்தது நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணி அடுத்த லைனுக்கு ஏற்றி போட்டுடலாங்க. நார்மல் பின்னலில் நீல சைஸ் பிஸ்கெட் நாள் கோடை நமக்கு ரெடி ஆகிடும்.